பணியாளர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு ஊதியம் மட்டும் காரணமாகாது. அவர்களை எப்படி உணர வைக்கிறோம் என்பதை பொறுத்ததாகும். அனைவருமே கடினமான தருணங்களை கடந்து வருகிறோம். நிறுவனங்கள் இன்னும் பொருளாதார சரிவின் தாக்கத்திலிருந்து முழுவதும் மீளவில்லை. பெரும்பாலான நிறுவனங்கள் ஊதியத்தை குறைத்துவிட்டன. அநேக வேலைகள் தானியங்கி முறைக்கு மாறிவிட்டன. இலவச ஸ்நாக்ஸ், அலங்காரமான அலுவலகங்கள், மேசைகள், வேடிக்கைகள் இவை மட்டுமே எல்லாவற்றுக்கும் தீர்வாகாது. பணியாளர்களை ஊக்குவிக்காது. காது கொடுத்து கேட்கும் தலைவர்கள், சரிபடுத்தும் விமர்சனங்கள், சாதனைகளுக்கு உரிய அங்கீகாரம் ஊக்கப்படுத்தும் வெளிப்படையான கருத்துகள், எல்லோரும் உரிய விதத்தில் நடத்தப்படுதல், தொழில் முறையாக மேம்படுவதற்கான வாய்ப்புகள், மேல்மட்ட நிர்வாகத்தில் குழுவுக்காக குரல் கொடுக்கும் தரப்பு, நிர்வாக மாற்றத்தின் போது வெளிப்படைத்தன்மை, கடினமான தருணங்களில் குழுவுடன் நிற்றல், பரஸ்பர மரியாதையும் நம்பிக்கையும், தேவையற்ற அழுத்தத்திலிருந்து குழுவை பாதுகாத்தல், குறைபாடுகளை கரிசனையோடு அணுகுதல் இவையே தற்போதைய தேவை. உண்மையான பிரச்சனைகள் மேல் கவனம் செலுத்தி அனைவரையும் திருப்தியாக உணர செய்வதே அவசியம் என்று மைக் லீபர் கூறுகிறார். இது போன்ற சிந்தனைகளுக்கு தமிழ் பூமர் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.